நமது நாட்டிலே ஏழைகள் எண்ணிக்கை அதிகம். ஒரே ஒரு புள்ளி வரும், ஹங்கர் இண்டெக்ஸ் என்று ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அதுல 127 நாட்டுல இந்தியா 105வது இடத்துல இருக்கிறது. சரி, இந்த புள்ளி விவரம் எல்லாம் பொய்யுங்க, ஏமாத்துங்க, சரி விட்டுரு, அதெல்லாம் வேண்டாம். அன்றாட பாக்குறல்ல, தெருவில் போகும்போது எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனை ஏழை கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்கின்ற வீடுகளை பாரு, மருத்துவத்து வசதி இருக்கு அவங்ககிட்ட. இது பார்த்த புள்ளி விவரம் எல்லாம் விட்டுரு. இதை பார்த்தால் உனக்கு தெரியவில்லையா? தனி மனிதர்கள் செய்ய வேண்டியது. அதே போல வர்த்தக நிறுவனங்கள், இப்ப அரசாங்கமே சட்டம் போட்டிருக்கு, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று ஒரு விதி அரசாங்கம் வைத்திருக்கிறது. பெரும் நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்தில் 2% தானமாக கொடுத்து விட வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. பல நிறுவனங்கள் அவ்வாறு கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அவர்களும் செய்கிறார்கள், நாமும் அதோடு சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். எவ்வளவு, நான் ஏற்கனவே சொல்லியதை போல எவ்வளவு முடியுமோ கொடுக்க, ரொம்ப வேணா பக்கத்து வீட்டுக்காரன குடியா. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் முஸ்லிம் அல்ல. அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் முஸ்லிம் அல்ல. உறவினர்களுக்கு கூடிய ஊர்களுக்குலாம் கொடுப்போம், சொந்தக்காரன் கொடுக்க மாட்டான். உறவினர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்தால் உங்களுக்கு இரட்டிப்பு கூலி என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஏன் இரட்டிப்பு? அதை அவர்களே சொன்னார்கள். தர்மம் கொடுத்ததற்காக ஒரு கூலி, உறவுகளை இணைத்ததற்காக ஒரு கூலி. தர்மம் கொடுத்ததற்காக ஒரு கூலி, உறவுகளை இணைத்ததற்காக ஒரு கூலி. ஆக முதல்ல பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் குடியா, முதல்ல அதை குடியா. எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கான், அவன் வந்து கேட்பானா, அவங்ககிட்ட கேட்க மாட்டான், வெக்கப்பட்டு போய் கேட்க மாட்டான், நீனா கொண்டு போய் கொடு என்பதையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த நாம் வணக்கங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம், தொழுகை செய்யலாம், பூஜை செய்யலாம். இந்த தாராள குணமும் ஒரு இறைவனுக்கு செய்கின்ற ஒரு வழிபாடுதான் என்பதை நாம் புரிந்து கொண்டு மக்களுக்கு நாம் செலுத்த வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இறுதியாக நாம் சொல்வது, இந்த ஈகை குணம் என்பது இறை நம்பிக்கையினுடைய ஒரு பகுதி. இது இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற முறை, உன்னுடைய செல்வத்தை சுத்தம் செய்கின்ற ஒரு முறை. ஆகவே கேளாமலே கொடு, தட்டாமலே நீ திறந்து விடு. ஆகவே கொடுத்து பார், கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி, பெறுவதில் அல்ல, கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. மறுமையிலே உனக்கு நிரந்தர வெற்றி கிடைக்கும். ஆகவே இறை வழியில் செலவு, அருள் வழியில் வரவு. இறை வழியில் செலவு, அருள் வழியில் வரவு. அந்த வரவை பெறுவதற்கு எல்லாம் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. எல்லா புகழும் இறைவனுக்கு.